ஷாலோம் அலைக்கேம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்கவிருக்கிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் ரஹெம். ரஹெம் என்ற வார்த்தை தமிழ் பைபிள்ல இரக்கம், மன உருக்கம் என்ற மொழிபெயர்ப்புல இருக்குது. ரீசெண்டா சங்கீதம் 116வது சங்கீதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அங்க இந்த வார்த்தையை பார்த்தேன். சங்கீதம் 116ல 5வது வசனம், கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் என்ற வார்த்தையை வாசித்தேன். இதை உட்கார்ந்து எபிரேயத்துல வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மன உருக்கம் என்ற வார்த்தைக்கு அந்த இடத்துல மெராஹேம், ரஹேம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரஹேம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த மன உருக்கத்தை, இரக்கத்தை எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லி யோசித்து எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ரஹேம் என்ற வார்த்தை எபிரேயத்துல ஒரு தாயின் கருவறையை குறிக்கிறதாக இருக்கின்றது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த மன உருக்கம் என்று சொன்னால் ஒரு தாய் எப்படி தன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை மேல் எவ்வளவு பாசமா இருக்கிறாளோ அதே போல ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகிறது. ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு தாயினுடைய அன்பை போல இருக்கின்றது. இது ரொம்ப ஆச்சரியமா ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துலயும் பார்த்தேன். யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே 5வது 6வது வசனத்திலே அங்கே கர்த்தர் ஒரு மேகத்திலே தோன்றி அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது இப்படியாக சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவரா? இரக்கமும். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரஹேம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி சொன்னார்னா அது அவருடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த அதிகாரத்தின் முந்தின அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். அப்பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவன் செய்யக்கூடாது என்று சொல்லி இருந்த அந்த சிலைகளை எல்லாம் செய்து வணங்கி அப்படி கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தை செய்த அந்த நேரத்தில் தான் கர்த்தர் மீண்டுமாக அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை பார்த்து தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார், நான் இரக்கம் உள்ளவன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு ரஹேம், ஒரு தாய் பாசத்தை போல. கருவறையில் இருக்கின்ற அந்த குழந்தை மேல் ஒரு தாய்க்கு எப்படி அன்பு வருகிறது? நார்மலா நீங்க ஒருத்தவங்க மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னா அவர்களுடைய நிறைய நல்ல காரியங்கள் பார்த்து நம்ம அன்பு செலுத்துவோம். அவங்க எனக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க எனக்கு பணம் கொடுத்து உதவி இருக்காங்க, இவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று நல்லா பேசுவாங்க. ஏதாவது ஒரு செயல்பாடு நமக்கு கிடைக்கும் பொழுது நாமும் மறுபடியும் அன்பு செலுத்துகிறோம். ஆனால் ஒரு தாய் தன் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு எப்படி அன்பு செலுத்துகிறார்? அந்த குழந்தை அந்த தாய்க்கு ஏதாவது ஒரு நன்மை செய்திருக்கிறதா இதுக்கு முன்பதாக? இல்ல, பாருங்களேன். ரைட். அந்த தாய் அந்த குழந்தையின் மேல் அன்பு செலுத்துவதற்கு ஒரே ஒரு ரீசன் தான், அது என்னுடைய குழந்தை. அந்த சிந்தனை அந்த தாயை எவ்வளவு தூரத்துக்கு தியாகமாக மாற்றுகிறது பாருங்களேன். தன் குழந்தைக்காக மிகவும் மெதுவாக நடக்கிறார். உட்காரும் பொழுது ரொம்ப பார்த்து உட்கார்றாங்க. அவர்களுக்கு ரொம்ப பிடித்த உணவா இருந்தாலும் அது குழந்தைக்கு ஒரு கெட்டதை உண்டாக்கும் என்று சொன்னால் அதை தவிர்க்க நினைக்கிறார்கள். ஏனென்றால் அந்த தாய்க்கு ஒரு எண்ணம், இந்த குழந்தை என்னை மட்டும்தான் சார்ந்திருக்கிறது, இந்த கருவுக்குள்ளாக இருக்கும் இந்த குழந்தையை வேற யாரும் உதவி செய்ய முடியாது, நான் மட்டும்தான் இதற்கு உதவி செய்ய முடியும் என்று உணர்ந்த அந்த தாய் மிகவும் அழகாக, பொறுமையாக, பத்திரமாக, தியாகமாக அந்த குழந்தையை பார்க்கிறார். இன்றைக்கும் இந்த லெந்து காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை தியானங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவரும் இப்படியாக ஒரு தாயை போல நம்மேல் பாசம் உள்ளவராய், நாம் ஏதோ நன்மை செய்து விட்டோம் என்பதற்காக நம்மை நேசிக்கவில்லை, நாம் அவருடைய பிள்ளை என்பதற்காகவே எத்தனை முறை மீண்டும் மீண்டும் தவறினாலும் நம்மேல் ஒரு தாயினுடைய அன்பை போல நம்மேல் அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த அன்புதான் அவரை பரலோக மேன்மையை விட்டு, அந்த பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த பூலோகத்திற்கு இறங்கி வர வைத்தது. அந்த அன்புதான் அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து உங்களுக்காக எனக்காக சிலுவை வரைக்கும் சென்றார். இன்றைக்கு அப்படி அன்பு செலுத்துகிற நம்முடைய ஆண்டவர் மேல் நாமும் அந்த ரஹேமை செலுத்துவோம், அந்த தேவனுடைய அன்பை செலுத்துவோம். தேவன் எப்படி அவருடைய அன்பை நமக்கு காண்பிக்கிறாரோ நாமும் அதே போல அவருடைய அன்பை பிறருக்கும் காண்பிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.